ஊதுறதா அந்த பொண்ணு ஆரடி பாக்குறப்ப இல்லாத மோகனாம்பளை சிவாஜி பத்மினி பார்த்த மாதிரி இருக்கா. அப்பாடா எங்கிட்டு வா ஒரு என்னடா சுத்தி சுத்தி வர்றேன். ஐயோ 7 நாளா வீட்டுல இருந்ததுதான் இருந்தேன். என்னத்த தின்னனே தெரியலடா. ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா இருக்கிற பட்டன்லாம் அந்துகிட்டு வந்துரும் போல இருக்கு. பொளிச்சு இது குறைச்சுக்க. ஆமா போன இடத்துல வேற நல்ல பொறுக்க சோறு போட்டாங்க. 7 நாளா ஷூட்டிங் கூட்டிட்டு போனாங்க இல்ல. ஆமா சரியான சோறு இழுத்துக்கிட்டு விட்டேன்னா அந்துட்டு வந்துரும் போல இருக்கு. ஏய் நீ ஏன் அப்படி ஒரு மாதிரி நிக்கிற? இல்ல என்ன நினைச்சுக்கிருக்கங்கற இல்ல என்னடி நினைச்சுக்கிருக்க நீனு? அங்க போறேன் எங்க அண்ணன் நான் பொழுக்குறேன், அங்க போறேன் எங்க பெரியண்ணே நான் பொழுக்குறேன், இங்க போறேன் எங்க அப்பா தாவற படுத்துக்கிருக்க. என்னடி நினைச்சுக்கிருக்க? என்ன நினைச்சுக்கிருக்க? என்னடா உள்ள போய் உட்கார் ஆத்தாடி ஆத்தா ஐ எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஏடா வலுப்பு வந்த மாதிரி மூஞ்சி மோர கட்டை பாரு எடுவட்ட மேல. ஏய் உள்ள போய் உட்காரு. உட்காரு நான் உட்கார்ந்து 10 வருஷம் ஆச்சுடா. இதுக்கு மேல உட்கார்ந்தா குத்தியாட்ட போற நீங்க. எங்க குண்டக்க மண்டக்க பேசாத. நான் சாதாரணமான மனுஷன் கிடையாது. நீ முதல்ல மனுஷனே கிடையாது. முகரைய பாருங்க. மனுஷனுக்குள்ள அடையாளம் ஏதாவது தெரியுதா? ஏய் இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன யார் நினைச்சுக்கிருக்க? யாரு? புதுக்கோட்டை மாவட்டத்திலே பல மந்திரங்களை கத்து இந்த கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கேன். எங்க அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்க பாரு. வட்டி விளையாண்டுக்கு என்ன ஆக்க விலை மாசமா. ஐயோ மாடாக்குறேன் உன்னை ஒரே மந்திரத்துல மாட ஆக்கல பாரு. உண்மையில மந்திரம் போடுவானோ? கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே ஒழுங்கா போடிடா மைக்க. முட்டை முகரை முஞ்சி பாரு எடுவட்டப்பல். செருப்பு போட்டுருக்கனால மந்திர வேலை செய்யல. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனால. செருப்பு இருக்கனால மந்திரம் வேலை செய்ய சுத்துறே அப்படியே கடந்து. யார் நினைச்சுக்கிறீங்க? அக்கா விடுகாத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா கருப்பா கண்ணை திறந்து பாரு. அவளை பிடிச்சுக்க காத்து கருப்பு பேய் பசாத திட்டு மரப்பாடு பிள்ளி சோனியம் அதை விட்டு ஒரு சாத்துன்னு மூஞ்சி முகரையும் பாரு எடுபட்ட ஆத்துரே பூத்துரே சாத்துறேன். சாமியாராடா நீ? நான் சாதாரணமான ஆள் கிடையாது. ஏன் நீ மந்திரவாதியா? I am a degree holder. ஏன் படிச்சிருக்கியா நீ? ஆமா. What nonsense you are talking about me? BBA என்னன்னு தெரியாதா உனக்கு? என்ன? BBA னா Bachelor of Business Administration. அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன்னா மேலாண்மை. மேலாண்மைன்ட்டு எது கீழாண்மை ஆட்ற? சூப்பர். இப்ப நீ வந்து BBA படிச்சிருக்க. ஆமா. என்ன கேள்வி கேட்டால் டக்குன்னு பதில் சொல்ல அப்படிதானே? ஓ நான் படிச்சிருக்கனால சோதிக்க போறியா? ஆமா. எத்தனை கேள்வி வேணா கேளு டாண்டான்னு பதில் சொல்லுவேன். கேள்வி நம்பர் 1. மீன் பிடிக்கிறவங்களை என்ன சொல்லுவோம்? என்ன எப்படி கேள்வி கேட்டா பதில் சொன்ன என்ன என்ன காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து அடிக்கிறீங்களடா? கேட்டா பதில் சொல்லணும்ல. வாடி பக்கத்துல வாடி. என்ன கேள்வி கேட்ட? மீன் பிடிக்கிறவங்கள என்ன சொல்லுவோம்? சத்த பொர்றா. என்னடா பெரிய இந்த கேள்வி கேட்ட? மீன் பிடிக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவோம்? மீன் பிடிக்கிறவங்க மீனவன்னு சொல்லுவோம். அப்ப மான் பிடிக்கிறவங்கள மசிர பிடிக்கின்னு சொல்லுவோம். ஏடா மீன் பிடிக்கிறவன மீனவன்னா மான் பிடிக்கிறவன மானவன். அட்டாக் பண்றீங்களோ? ஆமா. இப்ப நான் உன்னை அட்டாக் பண்றேன் பாரு. இப்ப அண்ணன் பொண்டாட்டிய அண்ணின்னு சொல்லுவோம். சரி. பங்காளி பொண்டாட்டிய பண்ணின்னு சொல்ல முடியுமா? அப்ப அந்த சுப்பிரமணி பொண்டாட்டிய நீ என்ன சொல்லுவ? அவனை ஷாய் இல்ல சுடுதண்ணின்னு சொல்லுவேன். அவசரப்படாத. நல்லா விளங்குற மாதிரி சொல்றேன். இப்ப விக்கல் வந்தா என்ன பண்ணுவான்? விக்குவான். விக்கல் வந்தா விக்குவான். அப்ப நக்கல் வந்தா நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும். மூஞ்சி மோரையும் பண்ணி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எல்லாம் நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆடுறோம் பாடுறோம் கச்சேரி பண்றோம். பாட்டெல்லாம் பண்ணிடலாம். ஆமா நான் 2 பாட்டு பாடவா? பாடு பாப்போம். சூப்பரா பாடுவேன். எங்க பாடுவோம்? நல்ல பாட்டா. நம்ம என்ன கச்சேரிக்கு வந்திருக்கோம்? கிராமிய கச்சேரிக்கு வந்திருக்கோம். அதனால கிராமிய பாட்டா பாடணும். ஆமா அழகா பாடுறேன் சார். நான் பாடுறதுக்கு ஏத்தாப்புல நீங்க கரெக்டா சுதி பிடிக்கணும். சூப்பர் கரெக்ட் வெரி குட். கரெக்டா இருக்கீங்களா? நீங்களும் கரெக்டா இருக்கணும். மாமா இது என்ன முன்னாடி இத்த தண்டியா தொங்குது? மோளம் சரி தொங்குடு. நீ என்ன வச்சிருக்க? பிபியா? சாவன் கண்ணக்கரேன். நீ கருப்பா இருக்க. நீ கையில வச்சிருக்கிறது கண்ணக்கரேன் இருக்கு. சரி கரெக்டா இருக்கிறீங்களா? இப்ப நான் பாட போறேன். அதுக்கு ஏத்தாப்புல கரெக்டா சார் நீங்க தான் முதல் சுதி. ரைட்
தென்னை மர தோப்புக்குள்ள மயில மயில அந்த ஓடி வந்து செய்தி சொல்லும் குயிலே மயில. பாட்டுக்கு வாசிக்கிறா முருகன் பாட்டுக்கு வாசிக்கிறாரு. முருகன் பாட்டு உனக்கு தெரியுதா இல்லையா? இல்லையே. இப்ப பாரு நான் பாடி காமிக்கிறேன். என்ன பாட்டு? கொலைகளிலே கொடுக்குமலை எந்த மலை எவ்வளவு கொங்குமணி நாட்டினிலே குமிந்த மலை எந்த மலை ஐயையோ தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கு மலை எந்த மலை இந்த மலை தாண்டா. அவன் தொண்டையை பிடிச்சிக்கிட்டு கை கால் இழுக்கிற மாதிரி இருந்துருக்க. என்ன நல்லா தண்ணி பாடிக்கிறீங்க வாடி. நல்லா தண்ணி பாடிக்கிறது. என்னாச்சு உனக்கு தொண்டையில் என்னாச்சு? ஆஃப் பண்ணி போடுற. இவன் எடுவட்ட போய் இதாக கொடுத்து விட்டுறேன். அது வந்து ஒண்ணும் இல்ல. இது தொண்டையில கிச்கிச்சா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க கிச்கிச்ச போக்குங்க. டிங் டிங் டிங். அது மாத்தி வாசி விட்டாரு மாமா. நீ மாத்திட்ட இல்ல அவர்தான் மாத்தி. காலையில பச்சனைக்கு போனார்ல அதே ஞாபகத்துல இருந்துட்டு சார் என்ன மாதிரி குழந்தை பாட்டு முருகன் பாட்டு அந்த ஞாபகமா இப்ப கரெக்டா வாசிங்க. இப்ப சரியா வாசிப்பார். அதுவும் பரமுகமால என்னல் ஓடி மின்னல் ஓடி வா மிருந்தாங்க நீ சிந்து வந்து. என்னடி வர்ற மாமமையம் பிடிக்கலையாது. பாட்டு மாத்திட்டாங்க போல இருக்கு. மாத்திட்டேன். சரி அந்த பாட்டு செட் ஆகல. நான் சினிமா லைன்ல போயிடுறேன். சினிமா லைன்ல எல்லாம் பாடு. அம்மாடி என்ன எடுத்தோனே வா ஒலல பொறுமையா போ. அம்மாடி சொன்னா ரைட்டா? சரி. அம்மாடி இதுதான் காதலா அடராமா இது என்ன ஓதமா. ஐயோ எப்படி போட்ட மனுஷனை பார்த்து ஏன்டி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலே அவர் கலைத்துறைக்கு வந்துட்டாரு. பெரிய மனுஷனை பார்த்து என்னடி வார்த்தை சொல்ற? இது என்ன வேதமோடி? இல்ல மாமா இவர் கவட்டை கீழே உருண்டையா இருக்கும். இவருக்கு என்னமோ நினைச்சிட்டு மண்டையும் பாரு அப்படி தாண்டா இருக்கு. மண்ட பத்திரம் இந்த பாட்டுகளை செட் ஆக மாட்டேன். இந்த பாரு நான் பத்தியா இப்படி கருப்பா இருந்தது எவ்வளவு அழகா இருக்கு. என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஐ அப்படி தேச சாயிரும்டா. சினிமாவிலயா போயிரு பாப்போம். ஹை பிச் அந்த பாட்டு நல்லா பாடுறேன் பாரு. எங்க பாடு ஹை பிச்ல பாடுவேன். எங்க ஏன் ஆத்தி கருவ காட்டு கருவாயா ஐயோ நீ வெளியிருக்க வருவாய். என்னடி பாட்டு பாடுற? இல்ல சாரி பாத்து நீ எந்த பாட்டுக்கும் செட் ஆக மாட்டேன். ஜவாடி உனக்கு எனக்கு போட்டி பாட்டு. நம்ம ஊருக்கு எதுக்கு வந்திருக்கோம்? கச்சேரி பண்ண வந்திருக்கோம். வரலாற்று சிறப்பு மிக்க வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நம்ம ஊர்ல உனக்கு எனக்கு போட்டி பாட்டு. சரி பாத்துருவோமா? நல்லா கேட்டுக்கங்கண்ணே, நல்லா கேட்டுங்கக்கா. உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு போட்டியில நான் ஜெயிக்க நினைக்கிறவங்க மட்டும் நல்ல ஜோர எனக்காக ஜோர கைதட்டுங்கண்ணே எல்லாம் கைதட்டுங்கண்ணே. அப்படி விசில பறக்கணும். எப்படி நம்ம ஊர்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் நிக்க போறோம். அப்படியா? ஆமா. மாமா மச்சாயில அக்கா தங்கச்சில நான் ஜெயிக்க நினைக்கிறவங்க நல்ல ஜோர கைதட்டுங்க பாப்பா. அப்படிப்பா இந்த ரெண்டு பேருக்கு சத்தம் ஈக்குவலா தான் வருது. போட்டியோட முடிவுல தான் தெரியும் யார் ஜெயிக்கிறான். அப்படியா? ஆமா. பாத்துருவோமா? போட்டிக்கு போயிரோமா? போயிரும். ஃபர்ஸ்ட் யார் பாடுறது? நீயே பழச்சுப்பா. நானே வா. அவ்வளவு பெருந்தன்மை. எங்க பாடவா? பாடு. கதவை சாத்தடி உனக்கு விளக்கமா அத்தடி. மூஞ்சி மோர கட்டையும் பாரு. என்னடி நான் சொன்னேன்? வேனு கதவு திறந்து கிடக்கு போய் சாத்துன்னு சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? வேனுக்குள்ள கதவு மூடிட்டு என்ன ஒண்ணு எனக்கு தானே தெரியும். என்ன பண்ணுவேன்? நல்ல பாட்டா பாடு மாமா. மனசு மயங்கும் மசிர பூட்டுக்கும் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? இது பஞ்சு மூட்டை பழைய துணின்னு உனக்கு தெரியுமா? என்னடி இது கண்ணை பறிக்குது? என்ன கண்ணை பறிக்குது? கண்ணை பறிக்குதுன்னா தான் கையில வச்சுக்க. நான் பொய்யா சொல்றேன். எடுத்து உள்ள வைடி. அப்புறம் என்ன எடுவட்ட பாடு. மூஞ்சி மோர கட்டை. எருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்சயமானே கருவ காட்டுக்குள்ள கட்டி பிடிக்கலாவே. போவோம். போடா எடுவட்ட வா. நல்லா தாண்டி பேசிக்கிறது. ஏன்டி அழுவுற? அழுவாத
ஐயோ அழுவாத. மூதேவி நீ தடவாத கையெடு. மூஞ்சி மாறேன் பாரு. ஆமா இவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கல. ஆமா என் வாழ்க்கையில ஏகப்பட்ட சோகம்டா. என்ன சோகம்? கல்யாணம் பண்ணிட்டியா நீ? இல்ல நீ ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 4 பேரை கல்யாணம் பண்ணட்டா. 4 பேரையா? என்ன என்ன என்ன? ஆனா ஒருத்தங்கிட்ட உருப்படியா வர முடியல. என்ன அப்படி என்ன கணக்கு? எல்லாருமே இந்த வியாபாரம் பாக்குறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணனா என்ன தூக்கரிச்சில எந்திரிச்சு வியாபாரம் பாக்குறாங்க. எப்படி? முதல்ல இந்த வெள்ளை பூண்டுக்காரனை கல்யாணம் பண்ணேன். சரி பூண்டு மாதிரி நம்ம வாழ்க்கை மனமனன்னு இருக்கு நினைச்சேன்டா. இவன் காலைல வியாபாரத்துக்கு போறான்ல, எடுவட்ட போய் அதே ஞாபகத்துல வீட்டுல வந்து விழுந்தரிச்சு தூங்கிடுறேன். சரி நைட்டு 12 மணி இருக்கும்டா. திடீர்னு தூக்கரிச்சில எந்திரிச்சு வியாபாரம் பாக்குறான். எப்படி பாக்குறாப்ல? நல்ல பூண்டு, நாட்டு பூண்டு, மலை பூண்டு, பூண்டல்லி பார்க்க புலவராடு கொட்டுகிறேன். ஏன் கத்துற? பாக்குற பூண்டு என்ன எங்கேயா ஒரு பத்தி ஆகுது. அத்தராவன நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு சப்போட்டாக்காரனை கல்யாணம் பண்ணேன். வாழ்க்கைக்கு சப்போர்ட்டா இருப்பானே அப்படிங்கிறதுக்காக அப்படி நினைச்சு தான் கல்யாணம் பண்ணேன். சரி இவன் 12 மணில அந்த நாசமா போனேன். 1 மணிக்கு எந்திரிச்சிடுறேன். கிலோ 10 ரூபாய்க்கு விற்பான் போல. எதை? சப்போட்டா பழத்தை. சரி 1 மணிக்கு எந்திரிச்சு சப்போட்டா கீழே பொத்து கிலோ 10 ரூபாயை தாண்டா கீழே ஒத்துங்கிறான். நைட்டு ஃபுல்லா பொத்திக்கிட்டு கிடக்குறேன். ஐயோ என் வாழ்க்கையே அந்த சிந்தலா போச்சுடா. இனிமேல் இவங்க எல்லாம் செட் ஆக மாட்டாங்கன்ட்டு சரி விறுவிறு எங்க ஆத்தாப்பா வீட்டுக்கு ஓடிட்டேன். அட்டின்னு வெளுத்திருப்பாங்களே. நான் ஆளு சின்ன பிள்ளையா இருக்கவும் எங்க ஆத்தாப்பா என்ன தெரியுமா பண்ணாங்க? எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி ஆனா இவங்களுக்கு எல்லாம் ஆப்போசிட்ல இருக்கான்டா. என்ன செய்யறான்? வெளியே சொன்னா வெக்க கேடு. எப்படி? வெளியே சொன்னா வெக்க கேடு. சரி சொல்லாத, உள்ள போ. சரி ப்ளீஸ் சொல்றேன். சரி சொல்லு. அந்த நாசமா போனவன் நின்னாலும் போடுறேன், நிமிந்தாலும் போடுறேன், உக்காந்தாலும் போடுறான். 6 கடி அந்த குடுப்பனை கிடைக்கும். அட லூசு மேல நீ நினைக்கிற மாதிரி இல்லாம குசு போடுறான்டா. குஜுடி பேரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு விட்டாங்க. சிந்தையா இருக்குது. இனிமேல் இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு லவ் பண்ணலான்னு முடிவெடுத்தேன். சரி அந்த லவ் பண்ண கதையை அடுத்த வருஷம் வரும்போது சொல்லிக்குவோம். கண்டிப்பா வருவோம்ல, சொல்லிக்குவோம். அப்ப சொல்லிக்குவோமா? ஆமா. அண்ணே நட நடப்பேன் அச்சு வெல்லம் போலி இருப்பேன். அண்ணே நட